Standard 9th exercise 6.1ல 6th question பார்க்குறோம். If sin theta equal to a by root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta. இங்கே sin theta வேல்யூ கொடுத்துட்டாங்க, நமக்கு cos theta ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இதில் வந்து 2 ப்ரூவ் நம்ம பண்ண முடியும். b sin theta equal to a cos theta கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா sin theta equal to a by root of a square plus b square கொடுத்துருக்காங்களா, அதை நோட் பண்ணியிருக்கோம். to prove என்னது b sin theta equal to a cos theta. ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இதில் ஆங்கிள் வந்து இங்கே தீட்டா இருக்குது. தீட்டாக்கு எப்போவுமே இதுதான் என்னது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்போட்டனஸ். இது வந்து என்னதுன்னா அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ சைன் தீட்டாவில் கொஸ்டினில் கொடுத்தது a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது சைன் வந்து என்னது, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போட்டனஸ். அப்போது ஆப்போசிட் சைடுக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குது, a. அதை இங்கே நோட் பண்ணுறோம். ஹைப்போட்டனஸ்க்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வேல்யூ இருந்துச்சு, அதை இங்கே நோட் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ என்ன தெரியாதுன்னா அட்ஜசன்ட் சைடு என்னன்னு தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே காஸ்ட்டில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் சைடை கேல்குலேட் பண்ணணும். இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னது, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுனா இதோடைய ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா b, இது வந்து a, இது c, abc நோட் பண்ணிக்கிறேன். ab தான் இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னது, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம், இதை இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம். bc ஸ்கொயர் ப்ளஸ் ab ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது அப்படின்னா ac ஸ்கொயர். bc ஸ்கொயர்னால் என்னது, இதான bc ஸ்கொயர். இதில் என்ன இருக்குன்னா a ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து ab ஸ்கொயர். இந்த ab ஸ்கொயர் தான் நமக்கு தெரியாது அட்ஜசன்ட் சைட். அதனால் இந்த ab ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ac ஸ்கொயர் தான் ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் வேல்யூ என்னது இருக்குது, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருடைய ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ac ஸ்கொயர் வந்து என்னென்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணணுங்கிறதுனால இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுறேன். இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா a ஸ்கொயர் இங்கே அப்படி இருக்கும். இதில் ab ஸ்கொயர், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ இங்கே வேல்யூ என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அட்ஜசன்ட் சைட் தான் தேவை. அப்போ ab ஸ்கொயர் இங்கே இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ப்ளஸ் a ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் a ஸ்கொயர். இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வேல்யூ என்னது, b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஏபியோட வேல்யூ வந்து b. தேர்ஃபோர் அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதோட வேல்யூ வந்து b. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து b அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த காஸ் தீட்டாவில் அப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, adjacent side by hypotenuse. adjacent side இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா b by hypotenuse. இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? சைன் தீட்டாவும் தெரிஞ்சுட்டு காஸ் தீட்டாவும் தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோமோ அதை அப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் b சைன் தீட்டா இருக்குது, பியை போட்டாச்சு. சைன் தீட்டாக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், பிஏ வந்து ஏபியாக மாறிடும். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், a காஸ் தீட்டான்னு கொண்டு வரணும். a அப்படியே வச்சிட்டோம். காஸ் தீட்டாக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குதுன்னா b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a அப்படி வச்சிட்டோம். காஸ் தீட்டா வேல்யூ வந்து b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா கொடுத்துருந்தாங்க a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனஸும் மட்டும் தான் இருந்துச்சு, அட்ஜசன்ட் இல்லை. ஸோ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வரைஞ்சி இதில் வந்து பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணுறோம். அட்ஜசன்ட் சைடை முதல்ல கேல்குலேட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது இது கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். அப்போ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம், பிங்கிறது கிடச்சிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சைன் தீட்டாலேருந்து காஸ் தீட்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ காஸ் தீட்டாவும் தெரிஞ்சுட்டு சைன் தீட்டா ஆல்ரெடி தெரியும். அப்போ 2 ப்ரூவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் b சைன் தீட்டா இருக்குது. சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம், a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு a காஸ் தீட்டா எடுத்துக்கிறோம். இதில் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். இதில் ab பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு.